ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மலைவாசஸ்தலமான கொடைக்கானல் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது. அங்கு வெளிமாநில வெளிநாட்டு டூரிஸ்டுகள் ஏராளமானோர் வருகின்றனர். தற்போது கொடைக்கானலில் கோடை சீசன் துவங்கியுள்ளது. டூரிஸ்டுகளை மையப்படுத்தி போதை காளான் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருள் விற்பனையும் நடக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, கொடைக்கானல் அண்ணா சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் 24 மணி நேரமும் மது கிடைக்கிறது. முக்கியமான சாலையில் 24 மணி நேரமும் மது விற்பனை நடப்பதால் அப்பகுதிக்கு செல்ல மக்கள் அஞ்சுகின்றனர். மது அருந்துவிட்டு குடிமகன்கள் செய்யும் அட்டகாசத்தால் சுற்றுலா பயணிகள் முகம் சுளிக்கும் நிலை ஏற்படுகிறது. மது விற்பனையை ஒழுங்குபடுத்தி சுற்றுலா வரும் பயணிகளுக்கு சிறந்த சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். இது கொடைக்கானலோட இதய பகுதின்றது அண்ணா சாலை தான். அண்ணா சாலையில் தான் அந்த கனரா பேங்க் இருக்குது, மார்க்கெட் இருக்குது, வியாபார ஸ்தலங்கள், அதாவது நிறுவனங்கள், கடைகள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதில் 2 ஒயின் ஷாப்பு பாருக வச்சு நடத்திட்டு இருக்காங்க. டாஸ்மாக் இருக்குது, அதில் பார் வச்சு நடத்துகிறாங்க. விடிய காலில் 5 மணிலேருந்தே பாரில் சரக்கு கிடைக்குது. 24 மணி நேரமும் சரக்கு கிடைக்குது. வர டூரிஸ்ட்டுக, அந்த சின்ன பசங்க இவங்களாம் தண்ணியை போட்டு ஒரே கரைச்சல், குடும்பத்தில் இருக்க பெண்கள் குடும்பத்தோடு போகிறவங்கலாம் நடக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ கரைச்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோட்டில். இதுக்கு ஒரு 6 மணிலேருந்து விடிய காலம் 6 மணினாலும் சரி, இல்லை நைட்டு 11 மணினாலும் எந்த நேரம் போனாலும் பாரில் சரக்கு கிடைக்குது. இதை காவல்துறையும் கலால் துறையும் சேர்ந்து இது ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வந்து கொடைக்கானலை காப்பாற்றணும்னு கேட்டுக்கிறேன்.